என் உயிர் இருக்குன்னு எவனா சொல்றானா? அப்ப மட்டும் ஏதோ ஒரு ரத்தம் கிடைச்சா போதுன்றான்ல. அப்ப ஏன் இதுல மட்டும் இது பண்றாங்க? அதே மாதிரி வந்து இப்ப ஆஸ்பத்திரிக்கு உடம்பு சரியில்லாம போறான், என் ஜாதிக்காரன் ஊசி போடணும்னு எவனா நிக்கிறானா? இப்ப காவல்துறை இருக்காங்க, வீட்டுல களவு போகுது, கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான், காவல்துறை எடுப்பட்டு ஏன் ஜாதிக்காரனை விசாரிச்சு எனக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு என்ன சொல்றான்? அப்ப அவனுக்கு தேவையான மட்டும் அவனுக்கு சார்ஜ் தெரியல. இன்னைக்கு இந்த ரோடு போடுறேன் அவன் ஜாதிக்காரன் ரோடு போடுறான், இல்ல அவனுக்கு சாப்பிடுற சோத்த அரிசியை விளைவிக்கிறது அவன் ஜாதிக்காரன் விளைவிக்கிறான், இல்ல அவன் போற உடை இருக்கு பாத்தீங்களா அதை இது பண்றது தயாரிக்கிறது அவன் ஜாதிக்காரன் ஈடுபடுறான். அப்பெல்லாம் உங்களுக்கு எங்க மற்ற சாதிகள் தேவைப்படுது, உங்களுக்கு திருமணம் பண்ண மட்டும் உங்களுக்கு வந்து சாதிகள் வந்து இடிக்குதா? இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த சாதியை வந்து பல்வேறு தளங்கள் இன்னமும் கட்டம் அந்த சாதியை அழிய விடாம பாதுகாக்கிறதுல இங்க நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த திருமண தகவல் தொடர்பு மையம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த வேலையை தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க லாபம் சம்பாதிக்கணும், அவங்க எச்சி பொறிக்கிட்டீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட அதே சாதியில பொண்ணு பாக்குறாங்க. அதாவது இன்னைக்கு வந்து உலகமயமாயல் நகரமயமாயல் சொல்லி இன்னைக்கு சமூக வெவ்வேறு தளத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது. அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு அவன் ஏதோ படிச்சுட்டு எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு அதே சாதியில பொண்ணு பார்த்து இங்க இருந்து ஏற்றுமதியே பண்றாங்க. பொண்ணு அங்க அனுப்புறாங்க, மாப்பிள்ளை அங்க அனுப்புறாங்க. விட்டு இருந்தா அவன் வேற வழி இல்லாம அங்க ஏதாவது ஒரு சாதியை பார்த்து கல்யாணம் மட்டும் இங்க சாதியற்ற சமூகம் உருவாகிறதுக்கான ஒரு சூழல் இங்க இருக்கு. அப்ப என்ன பண்ணிடுறாங்க, அதை விளம்பரம் கொடுக்குறாங்க. ரொம்ப கேவலமா இருக்கு, பச்சையா இருக்குது. அதாவது பிரபல நாடுகள்ல முதல் பக்கத்துல விளம்பரம் கொடுக்குறாங்க, இன்னாருக்கு இந்த சாதியை சேர்ந்த மாப்பிள்ளை வேணும் பொண்ணு வேணும்ன்றாங்க. அதை கூட ஒத்துக்கலாங்க. பிராக்கெட்டுக்குள்ள SC ST நீங்களாகன்னு போடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதிய வன்கொடுமை இல்லையா? அதை கண்டிப்பா இந்த அரசு வந்து அந்த மாதிரி விளம்பரம் கொடுக்கறவங்க மேல கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். நான் கேட்கிறேன், யோசிச்சு பாருங்களேன். இது அடைப்புக்குள்ள SC ST நீங்களாக, அப்புறம் SC ST மனுஷன் கிடையாதா? அவங்க மிருகமா? அப்படி ஒரு விளம்பரத்தை கொடுக்கறவங்க மேல கடுமையா நடவடிக்கை எடுங்க. அது குறிப்பா சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ அவங்க மேல ஒரு கடுமையா நடவடிக்கை எடுத்து கடுமையா தண்டிக்கும் போதுதான். இன்னொன்னு, அந்த மாதிரி இப்ப திருமண தகவல் தொடர்பு மையங்களை முதல்ல தடை செய்யணும். அப்படி தடை செய்யற மூலமா தான் இங்க ஒரு சாதி மறுப்பு திருமணம் நடக்கும். இன்னொன்னு, இங்க காதலிக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தான் இருக்குது. தொடர்ச்சியா நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்யறவங்க தொடர்ச்சியா படுகொலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது குறிப்பா தலித்துகள். ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதி நாங்க படுகொலை செய்யப்படுறது இல்ல. சரிங்களா? சில சாதிகளை குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஆனா ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியோ, ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு தலித்த திருமணம் படுகொலை செய்யப்படுறாங்க. தலித் அல்லாதவர்கள் சமூக நல பாதுகாப்பு அமைப்புலாம் நீங்க தலித்துகளுக்கு எதிரான ஒரு அமைப்புகளை உருவாக்கிக்கிட்டு இங்க சாதி இளைஞர்கள் மத்தியில் தூண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஊடகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஊடகம் அந்த வேலைகளை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிரபல திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உசிலம்பட்டியில போய் குற்றப்பரம்பரை அப்படின்ற ஒரு படத்துக்கு திரைப்படம் வந்து துவக்க விழா நடத்திட்டு வந்திருக்காரு. அவரு குறிப்பா அந்த குற்றப்பரம்பரை படத்துக்கு உசிலம்பட்டில போய் துவக்க விழா செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு?